அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் விரும்பி கௌசல்யா. என்ன தமிழ் உறவுகளே, வாழ்க்கையில் ஒரே குழப்பமாக இருக்கா? எப்போ எல்லாம் சரியாகும்னு ஒரே யோசனையாக இருக்கா? நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஒரே வருத்தமாக இருக்கா? உங்கள் மனசில் இப்போ ஒரு கேள்வி எழுமே, என்ன தெரியுமா? கேள்வின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய சந்தேகம். கடவுள் என்னை கைவிட்டுட்டாரா? இல்லை, நான் தான் நம்பிக்கையை கைவிடுறேனா? ரொம்ப குழப்பமாக இருக்கே. சுற்றி பார்த்தா உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் நான் மட்டும்தான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு தோணுதா? ஆமாங்க, இது பலருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, ஒன்றா இருக்கு. வாங்க இதை ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம். ஒரு விவசாயி இருந்தான். அவனுடைய நிலத்தில் விதை போட்டான். ஆனால் மழை வரவே இல்லை. அப்போது அவன் ரொம்ப கோபமாக சொன்னான், நான் தினமும் கடவுளை வணங்குறேன், ஆனால் அவர் எனக்கு உதவவே இல்லை, கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு ரொம்ப வருந்தினான். சில நாட்கள் கழித்து மழை பெஞ்சுது, ஆனால் விதை முளைக்கவே இல்லை. அப்போ அவன் மீண்டும் சொன்னானா, என்னுடைய வாழ்க்கையே இப்படித்தான், கடவுள் எல்லாருக்கும் கொடுப்பாரு, ஆனால் என்னை மட்டும் கைவிட்டுருவாரு, பாருங்க இப்போவும் எனக்கு உதவி செய்யவே இல்லை அப்படின்னு நினச்சானா. அப்பவும் ரொம்ப வருத்தமாக கவலையோடு இருந்தான். இதை பார்த்துட்டு இருந்த மூதாட்டி அவன்கிட்ட வந்து கேட்டார். அப்போ இவன் நடந்ததெல்லாம், தன் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொன்னானா. அப்போது அவன்கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்டார். நீ விதை போட்டதுக்கு பிறகு தினமும் உன்னுடைய நிலத்தை பார்த்தியா? தண்ணீர் ஊற்றுனியா? மண்ணை பதப்படுத்தினியா? அவன் ரொம்ப அமைதியாக இருந்தான். கடவுள் மழை தரலாம், ஆனால் உழைப்பு நம்மால தான் செய்ய முடியும். இதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இதனுடைய பொருள் எல்லாருக்குமே தெரியும். தெய்வம் துணை நின்றாலும் கூட முயற்சி இல்லைன்னா பலன் கிடைக்காது. அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கடவுளை குறை சொல்கிறதா? சங்க இலக்கியத்தில் புறநானூறு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த புறநானூற்று நூலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், ரொம்ப அற்புதமான வரிகள். அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? உலகம் முழுவதும் நமக்கு உறவு. தனிமை உணர்வை நாம தான் உருவாக்கிக்கிறோம். கடவுள் நம்மளை கைவிடலை, நாம தான் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அருள் இல்லாமல் அவனை நினைக்க கூட முடியாது. அப்படி இருக்கும்போது கடவுள் நம்மளை எப்படி கைவிடுவார் இல்லையா? சிக்கல் வந்தால் அது கடவுளின் தண்டனை அல்ல, அது நம்மை விழிக்க வைக்கும் ஒரு சைகை. சில நேரங்களில் கடவுள் நம்மளை சுமந்து செல்ல மாட்டார். நம்ம நடக்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தள்ளி நிற்பார். அது கைவிடுதல் அல்ல, வளர்ச்சிக்கு தரும் இடைவெளி. அன்பு உறவுகளே, இன்று மனம் குழப்பமாக இருந்தால் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேனா? அதன் பிறகும் சிக்கல் இருந்தால் நிச்சயம் ஒரு புதிய பாதைக்கு அது வழியாக இருக்கும். கடவுள் கைவிட மாட்டார், நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விரும்பி கௌசல்யா. நன்றி, வணக்கம்.